ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பெரியவர் சின்னவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலேசியாவுக்கு இங்கேருந்து நம்ம கிளம்புனதுலேருந்து அங்கே நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப நம்ம இங்கே வந்து இந்தியாவுக்கு வர வரைக்கும் எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத தாங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு பட்ஜெட் டூர் தான். நாங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணிலாம் போகலை. இதுக்கு இவ்வளோ தான் பண்ணணும் இதான் பண்ணணும்லாம் பிளான் பண்ணலை. ஃபஸ்ட்டு நாங்கள் செக் பண்ணும்போது இந்த டூரிசம் அதிலெல்லாம் தான் செக் பண்ணோம். எங்களுக்கு வந்து 3 டேஸ் அண்ட் தென் 3 டேஸு 2 நைட்டு, அப்படி இல்லைன்னா 3 நைட்ஸு 4 டேஸு இதுதான் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. அதை விட கம்மியாக இருந்தாலுமே எவ்வளோ சொன்னாங்கன்னா பர் பர்சன் வந்து 35,000 அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அந்த 4 டேஸ் 3 நைட்ஸ்க்கே 35,000 சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க என்னென்னலாம் அதில் ஆட் பண்ணினாங்க அப்படின்னா, முக்கியமாக பத்து கேவ் முருகன் டெம்பிள், கென்டிங் ஹைலாண்டு, அதுக்கப்புறம் அந்த சைனா மார்க்கெட்டு, பசார் சென்னியில் இருக்க சைனா மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன இடங்கள் தான், ரொம்ப பெருசாலாம் நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லை. கேஎல் டவர், ட்வின் டவர் இதெல்லாம் தான் ஆட் பண்ணியிருந்தாங்க. மெயினான பிளேஸ் இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக இல்லை. ஜஸ்ட்டு ஷாப்பிங் மால் இந்த மாதிரிலாம் தான் போட்டிருந்தாங்க. பட் அது வந்து இன்க்ளூடிங் ஃப்ளைட் டிக்கெட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் வந்து எக்ஸஸாக நமக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 5,000 ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன கேல்குலேஷன் வந்து 35,000 to 40,000 பர் பர்சன் சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம வந்து சுற்றி பார்க்குறதுக்கு. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், 2 இடத்துல அந்த மாதிரி தான் விசாரித்தோம். ஸோ 2மே ஓரளவுக்கு சிமிலராக தான் இருந்தது. சரி, இவங்க என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க ஐட்டினரியில் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு, அதெல்லாம் நம்மளே பார்த்து அதுக்கு போயிட்டு வந்தால் என்ன அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அப்படி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து டூர் கிளம்பி வச்சு நம்ம வந்து இப்போ வந்து மலேசியாவில் வந்து ரொம்ப பட்ஜெட் நான் தள்ளி சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்க எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம், அது அவங்களோட விருப்பம். பட் கரெக்டாக நான் பிளான் பண்ணி இப்படி தான் வரணும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து நம்ம கரெக்டாக அது மாதிரி இப்போ வந்துடலாம். அதுலேயுமே நாங்கள் சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அது நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது டோட்டலாக பார்த்திங்கன்னா நாங்கள் போனது வந்து 5 டேஸு 4 நைட்ஸு அந்த டூரு. ஸோ எந்த ட்ராவல் ஏஜென்சியுமே வந்து எக்ஸ்ட்ரா நம்ம 1 டே இல்லை 1 நைட் இருக்கணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தான் சொன்னாங்களே தவிர, அதே அந்த 35,000 to 40,000 வேறு வந்து அவங்க அதை இன்க்ளூட் பண்ணலை. ஸோ ஆனால் நாங்கள் வந்து நம்மளே பிளான் பண்ணி தானே போகிறோம், நம்மளே எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கூட போய்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை வந்து 5 டேஸு 4 நைட்ஸுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் 5 டேஸும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அங்கே நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா பார்த்தோம். அவங்க ஐட்டினரியில் கொடுத்துருந்த அந்த ட்ராவல் ஏஜென்சிலாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை விட அதிகமான இடங்கள்லாம் நாங்கள் சுற்றி பார்த்தோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போனோடனே முருகன் டெம்பிள் பார்த்தோம், கென்டிங் ஹைலாண்ட் போனோம், அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை பார்க்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போனோம். அப்புறம் கேஎல் டவர் போனோம், ட்வின் டவர் போனோம், மியூசியம் போனோம், நேஷ்னல் மியூசியம் போனோம், முஸ்லீம் மியூசியம் போனோம், அதுக்கப்புறம் போலீஸ் மியூசியம் போனோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்களே போய் பார்த்தோம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஐட்டினரியில் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த மியூசியம் இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. அக்யூரியம் இதெல்லாம் வந்து ட்வின் டவரில் இருக்க அக்யூரியம், இதெல்லாம் அந்த சானிட்டோரியம் இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மேஜராக அவங்க என்ன இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா பத்து கேவ், கேஎல் டவர், ட்வின் டவர், கென்டிங் ஹைலாண்ட் இதெல்லாம் தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா நிறையா அந்த நாட்டில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் போய் பார்த்தோம். ஜென்ரலாக எல்லா ஊர்லேயும் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் பார்த்தோம். ஸோ 5 days 4 nights வந்து நாங்கள் நல்லா அதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணோங்க. ஸோ இதில் வந்து எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் 2 பேர் போனோம். 2 பேருக்கு பார்த்திங்கன்னா 80,000 வந்து ஆச்சு. ஸோ நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா, இங்கேருந்து நாங்கள் இருக்கிறது வந்து பெங்களூரு. பட் ஆனால் நாங்கள் போனது வந்து சென்னையிலேருந்து புக் பண்ணி போனோம். ஸோ இங்கேருந்து பெங்களூர்லேருந்து சென்னையிலேருந்து ட்ரெயின் புக் பண்ணிட்டோம். ஸோ அது எங்களுக்கு நார்மல் ஸ்லீப்பரில் 500 550 தான் ஆச்சு அந்த டேக்ஸ் எல்லாமே சேர்த்து, நார்மல் ஸ்லீப்பரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்களுக்கு டிக்கெட் காஸ்ட் வந்து 17,700 தாங்க வந்தது. எக்ஸாக்டாக சொன்னால் 17,670 கிட்ட தான் ஆச்சு எங்களுக்கு போகிறதுக்கு எங்கள் சென்னை ஏர்போர்ட்லேருந்து கோலாலம்பூர் ஏர்போர்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
நான் வந்து ஹாஸ்டல் வந்து புக் பண்ணினேன். அது வந்து அந்த ஹாஸ்டல் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது வந்து நம்ம ஹாஸ்டல்னு சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது, அவ்வளோ நல்லா இருந்தது. ஃபேமிலிஸ்லாம் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் அது இருக்கும். ஸோ தனியாக போகிறவங்க, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போகிறவங்க, ஃபேமிலிஸு போகிறவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நாங்கள் அங்கே இருந்த 5 டேஸுமே வாட்டர் வாங்கவே இல்லை. ஏன்னா ஹாஸ்டல்லே ப்யூரிஃபை வாட்டர் இருந்தது. காஃபி, டீ வந்து நம்ம எப்போ வேணால் போட்டு குடிக்கலாம், அது அங்கே அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அதனால் எங்களுக்கு ரொம்ப வசதியாகவே இருந்துச்சு. ஸோ எங்கே போனாலும் நாங்கள் வாட்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். மார்னிங், ஈவினிங்கு, அதுக்கு நடுவில் இன்பிட்வீனில் நாங்கள் போன டைமில் கொஞ்சம் மழைலாம் இருந்ததுனால காஃபி வேணும், டீ வேணும்னா நாங்கள் அதை போட்டு குடிச்சுப்போம். ஸோ அதனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு அங்கே ஸ்டே பண்ணியிருந்தது. ஸோ அந்த ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து டேக்ஸ் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 6000 தான் வந்தது. 5 டேஸு 4 நைட்டுக்கு 6000 தான் அந்த ஹாஸ்டல் வந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப செக்யூராகவும் இருந்துச்சு அந்த ஹாஸ்டல். இது முக்கியமான விஷயம், ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹாஸ்டலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கென்டிங் ஹைலாண்டுக்கு நாங்கள் இங்கேருந்தே புக் பண்ணிட்டோம். ஸோ கென்டிங் ஹைலாண்ட் சிம் கார்டு வாங்குறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து எங்களுக்கு 8500 கிட்ட ஆச்சுங்க. ஸோ இது வந்து 8500 வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம். ப்ளஸ் 17700 வந்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு மலேசியாவுக்கு போகிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண டிக்கெட்டு செலவு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டேஸில் செலவு பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே வந்து 21,000 வந்து நான் வந்து கரன்சி வந்து சேஞ்ச் பண்ணிட்டு போனேன். ஸோ மலேசியன் ரிங்கட்டாக வந்து 1100 கிட்ட நான் வந்து எடுத்துகிட்டு போனேன். ஸோ இங்கே நம்ம கரன்சி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20,000னே வச்சுக்கோங்களேன், 20,000 கிட்ட கொண்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து மலேசியாவிலேருந்து நம்ம இங்கே வர்றதுக்கு, இந்தியா வர்றதுக்கு நான் வரும்போது என்ன பண்ணேன்னா, சென்னை புக் பண்ணல, பெங்களூருக்கு டைரெக்டாக போட்டுட்டேன். ஸோ பெங்களூருக்கு போட்டதுனால எனக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் காமிச்சிது. ஸோ அது வர்றதே அந்த ஃப்ளைட்டே வந்து ஒரு 11 o'clock மேலே தான் வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரெயின் பிடிச்சோ, இல்லை பஸ் பிடிச்சோ, இல்லை இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சோ வரதுனாலும் அது தூக்கமும் இல்லாமல் போயிடும். அந்த நைட் ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போகும் இல்லையா. ஸோ டேரெக்டாக நம்ம பெங்களூர் வந்துடலான்னு வந்துட்டேன் நான். ஸோ அப்படி வந்த ஃப்ளைட்டுக்கு தான் வந்து 27,500 கிட்ட ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அப்படியே 10,000 எக்ஸ்ட்ராவாக ஆச்சு. எனக்கு வந்து சென்னையிலேருந்து நான் மலேசியா போனதுக்கும், மலேசியாவிலேருந்து பெங்களூர் வந்ததுக்கும் 10,000 எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஸோ எல்லா ஊருக்குமே நான் அனலைஸ் பண்ணதில் எல்லா ஊருக்குமே சென்னையிலேருந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. அதே பெங்களூர்லேருந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து பர் பர்சன் வந்து ஒரு 3,000 ஆச்சும் அதிகமாக ஆகுதுங்க. இதை நான் வந்து நிறைய வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். நான் அதை செக் புக் பண்ணும் போதெல்லாம் நான் அதை வந்து நோட்டீஸ் பண்ணேன். பர் பர்சன் கண்டிப்பாக 3,000 எக்ஸ்ட்ரா ஆகும் இங்கே நம்ம பெங்களூர்லேருந்து போட்டோம்னா. ஸோ அப் அண்ட் டவுன் பெங்களூர்லேருந்து போட்டு திரும்ப ரிட்டன் பெங்களூருக்கே போட்டோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து 6,000 to 7,000க்கு மேலே கண்டிப்பாக அது வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும். ஸோ ஆனால் கொஞ்சம் நம்ம சென்னை வந்து பக்கம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க நம்ம ஸ்லீப்பரில் போட்டாலுமே அது ஓகே தான். ஒரு 1000 rupees தான் எக்ஸ்ட்ரா செலவாகும். ஸோ 7,000ல் வந்து ஒரு 1000 rupees தான் நமக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும் நம்ம ட்ரெயினில் வந்தோம்னா, ஃப்ளைட்டை வந்து நம்ம சென்னை வரைக்கும் போட்டுட்டு. ஸோ ரொம்ப பட்ஜெட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அங்கே இருந்த 5 டேஸில் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 days வந்து அந்த மெட்ரோ யூஸ் பண்ணுறதுக்கும் தெரியல, பஸ்ஸு வந்து எப்படி யூஸ் பண்ணோம், எந்தெந்த டைமிங்கில் அவைலபிள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல. ஸோ நாங்கள் வந்து பட்டு கேவ் போனது, கென்டிங் ஹைலாண்ட் போனது, அதை போயிட்டு அப் அண்ட் டவுன் இது எல்லாமே வந்து கேப் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த கேப் யூஸ் பண்ணதுனால என்னாச்சுன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 250 ringgit கிட்ட இதுவே செலவாச்சு. ஆனால் இதெல்லாம் பிளான் பண்ணி முன்னாடியே வந்து நம்ம பஸ் கவுண்டரில் போயிட்டு இப்போ டிக்கெட் எடுத்து நம்ம போயிருந்தோம்னா கென்டிங் ஹைலாண்டுக்கு வந்து மெட்ரோ கிடையாது, பட்டு கேவுக்கான மெட்ரோ இருக்குது. ஸோ பட்டு கேவுக்கு மெட்ரோவோ இல்லை பஸ்ஸோ நாங்கள் வந்து புக் பண்ணி போயிருந்தோம்னா இந்த 250 ringgitல வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2 பேருக்கு சேர்த்தே வந்து ஒரு 70 ringgit கூட செலவாயிருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு அங்கே எக்ஸ்ட்ரா செலவாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 பேருக்கும் சேர்த்து 80,000 தான் நாங்கள் ஃபுல்லாகவே செலவு பண்ணோம். அந்த 4 nights 5 days வந்து 80,000 செலவாச்சு. ஸோ இதில் வந்து இன்னும் கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த கேப் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 days யூஸ் பண்ண கேபை வந்து நாங்கள் கட் பண்ணியிருந்தோம்னா
அது கொஞ்சம் எங்களுக்கு கம்மியாக இருக்கும். ப்ளஸ் டிக்கெட் வந்து நாங்கள் வந்து ரிட்டன் டிக்கெட்டும் சென்னைக்கு போட்டுட்டு சென்னையிலேருந்து நாங்கள் வேறு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்திருந்தோம்னாலும் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்டு கட் ஆகிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து 35,000 கவர் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த 35,000 வந்து கண்டிப்பாக எந்த ஒரு ட்ராவல் ஏஜென்சியுமே வந்து 35,000க்கு 5 days 4 nights வந்து கவர் பண்ணவே மாட்டாங்க. அதை விட அதிகமாக தான் ஆகும். ஸோ இதில் வந்து அதுலேயும் என்னென்னா அங்கே போய்ட்டு நம்ம டிக்கெட் வாங்குறது மற்ற இது எல்லாமே நம்ம செலவு தான் வேறு. ட்ராவல் ஏஜென்சி அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க. முக்கியமாக ஏதாவது 1 2 ஜெட்டி ஹைலாண்ட் ட்வின் டவர் என்ட்ரன்ஸ் டிக்கெட் இந்த மாதிரி இதெல்லாம் தான் அவங்க வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. வேறு எந்த டிக்கெட் காஸ்ட்டும் அவங்க இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம செலவில் தான் வரும். அப்படி பார்த்தா ட்ராவல் ஏஜென்சியில் போனால் பர் பர்சனுக்கு வந்து மேக்ஸிமம் எனக்கு கேட்டால் ஒரு 60,000 இல்லைன்னா ஒரு 55,000 to 60,000 ஆகும். அதே நம்மளே பிளான் பண்ணி போனோம்னாவே 40,000க்கு வந்து செலவாகும். அந்த 40,000லேயே நாங்கள் அந்த 5 daysமே நல்லா சாப்பிட்டோம், நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். அந்த ஊர் ஃபுட்டை நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்கெங்கெல்லாம் பார்க்கணும், பக்கத்தில் என்னென்னலாம் இடம் இருக்கோ அது எல்லாமே நல்லா சுற்றி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது மலேசியா. ஸோ இன்னொரு டைம் மலேசியா போகிறதுக்கு சான்ஸ் வந்துச்சு, நாங்கள் திரும்ப போகிற மாதிரி எனக்கு அமைஞ்சது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஏற்கனவே பண்ண இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன். ஸோ ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம தெரிஞ்சிச்சு இல்லையா போயிட்டு, ஸோ அதனால் என்ன பண்ணிடுவேன், கேபை யூஸ் பண்ணாமல் மெட்ரோ யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து பஸ் யூஸ் பண்ணுறதோ இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து அதில் சேர்த்துப்பேன். ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளைட்டு இங்கேருந்து எப்படி இங்கேருந்து போடாமல் சென்னைக்கு போட்டோம், அதே மாதிரி ரிட்டனும் சென்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளானில் தான் இருக்கும். அதே மாதிரி நான் மலேசியான்னு இல்லை நிறைய இடத்துக்கு செக் பண்ண போது சென்னையிலேருந்து காசு அதிகமாக இருக்குது, பெங்களூர்லேருந்து காஸ்ட்டு அதிகமாக தான் இருக்குது. அது ஏன்னு தெரில, பெங்களூர்லேருந்து ஏன் அவ்வளோ காஸ்ட்டு அதிகமாக இருக்குது? ஒரு 1000 rupees வேரியேஷன்னா ஓரளவுக்கு ஓகே. இங்கேருந்து பெங்களூர்லேருந்து சென்னை போகிறதுக்கு வந்து நமக்கு ட்ராவல் டைம் ஃப்ளைட்டு 1 hour தான் ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதே 1 hour தான். ஆனால் வந்து சென்னையில் நம்ம லேண்ட் ஆகிறதுக்கு பெங்களூரில் லேண்ட் ஆகிறதுக்கு சேம் டைம் தான். ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. சேம் டைமில் தான் லேண்ட் ஆகுது, அந்த டைம் சேம் டைம் தான். ஆனால் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3,000 to 4,000 வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பெங்களூரில் வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆனால் வேறு ஆப்ஷன் கிடையாது, இங்கே இருக்க மக்கள்னால் அதை யூஸ் பண்ணி தானே ஆகணும். சென்னைக்கு வந்து எனக்கு வந்து சென்னைக்கு வந்து ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா அதை அவங்களால யூஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது பெங்களூர் பொறுத்த வரைக்கும், இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் வந்து மலேசியா போகிறீங்கன்னா இதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து பட்ஜெட்டில் போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் பண்ண மிஸ்டேக்லாம் நீங்களும் பண்ணாமல் கரெக்டாக பார்த்து நீங்களும் வந்து பட்ஜெட்டில் 5 days வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. டாட்டா பை பை. நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.